பாப்பு கிட்ட இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு கிச்சனுக்கு வந்து சுற்றி புத்தி பார்த்தா. பார்த்துட்டு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்தா. சின்ன வயசுலேயே அவளை நாங்கள் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குன்னு தாங்க கூப்பிடுவோம். அது என்னன்னு தெரில. ஒரு ஒரு குட்டி பசங்களுக்கு நம்ம ஒரு வெஜிடபிள் இல்லைன்னா ஒரு ஃப்ரூட்டை வந்து ரிசம்பிள் பண்ணுவோம். பாப்பாவை வந்து நான் உருளைக்கிழங்குன்னு சொல்லுவேன், என்னோடய பையனை பட்டாணின்னு சொல்லுவேன். அது என்னன்னே தெரில. அதுவும் அவங்கள பார்த்தாலே டக்குன்னு அந்த வெஜிடபிள் வந்து ஞாபகம் வந்துச்சு. அந்த மாதிரி உங்கள் வீட்டு பசங்களே ஏதாவது ரிசம்பிள் பண்ணி வெஜிடபிள் ஃப்ரூட் பேர் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பா உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்தோமே, ஓகே, அவளோட பேரே எடுத்துகிட்டு வரும்போது நம்ம நோன்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகே வாங்க பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ சீஸ் பால் தான் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி நான் இதை ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லை. எப்படி இப்படி பிரெட் க்ரம்ஸ்லாம் வச்சு கிறிஸ்பியாக பண்ணுறாங்கன்னு யோசிப்பேன். பட் இதை நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு பதட்டம் இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு நம்பிக்கையோட. உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 3 விசில் வச்சேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காரத்துக்கு ஏற்ற சில்லி பவுடர், கரம் மசாலா, சாட் பவுடர், பெப்பர் பவுடர், கியூமின் சீட்ஸ் எல்லாமே போட்டுட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஆனியன்ஸ் கூட போட்டுக்கோங்க. ஆனியன்ஸ், கொரியாண்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா உருண்டையாக பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு முட்டை, நான் 2 முட்டை எடுத்தேன். 2 முட்டை நம்ம எந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ 2 எக்ஸ் எடுத்து பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ப்ரெட்ஸை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பிரெட் க்ரம்ஸாக ஆக்கிட்டு அதில் வந்து ரோல் பண்ணி எடுக்கணும். இதில் நான் மெயினாக ஒரு தப்பு பண்ணேன். உள்ளே வந்து சீஸ் வைக்க மறந்துட்டேன். சின்ன பசங்களுக்கு சீஸ் தான் மெயின். சீஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ மண்டையில் இருக்க கொண்டையை மறந்துட்டேன்ற மாதிரி சீஸை மறந்துட்டு கடைசியில் அது உள்ளே ஒரு பொக்கிஷத்தை ஒழிச்சு வைக்கிற மாதிரி சீஸை உள்ளே வச்சேன். கடைசியில் அப்படி இப்படின்னு பண்ணி பாருங்கள், சூப்பராக தான் வந்துச்சு. என்னோடய பாப்பு பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகிட்டா. என்னம்மா அவனுக்கு இப்படிலாம் சமைக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி. இனிமேல் நம்ம ஒரு நாள் நம்மளோட கைவண்ணத்தை காட்ட வேண்டியதுதான் சொல்லிட்டு சூப்பராக டிஷ் மெனு அவளுக்கு நான் ரெடி பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நம்ம ஒரு பக்கம் ட்ரை பண்ணியே பார்க்கலாம். என்னோடய சேனல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.